வணக்கம் உறவுகளே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். முக்கியமான ஒரு தகவலை பற்றி இன்னைக்கு நாம பார்ப்போம். நீண்ட காலமா ஒரு ஆராய்ச்சியில் இருக்கு. இறை தொடர்பு மற்றும் முன்னோர்கள் தொடர்பு. இதை எப்படி நாம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி 30 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி செய்திருக்க. எனக்கு கிடைத்த விடைகளை பாடத்திட்டமாக உருவாக்கி 10 விதமான பாடத்திட்டம், 3 விதமான செயல்முறை பயிற்சி இதை உருவாக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை நடைமுறையில் கற்றுக் கொடுத்து நிகழ்வாழ்க்கையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு சிலர் அதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியிருக்கு. அதில் ஒரு மைல்கல்லா புதிய ஒரு நிகழ்வை நான் பரிசோதனை பண்ணேன். நேற்று முன்தினம் கடந்த மாதம் நான் ஆன்மீக பாலபாடம் படித்த பள்ளிக்கு சென்றிருந்த தகவல் எல்லாருக்கும் தெரியும். அங்கே இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய ஆசான்கள், தியானிகள், அவர்களோடு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பில் எனக்கு சில புதிய தகவல்கள் கிடைச்சது. அதை அடிப்படையாக கொண்டு நான் எனது முயற்சியினை தொடர்ந்து செய்துட்டு வந்தேன். அந்த முறையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு 7:30 8:45 மணிக்குள் இணைய வழி தியான ஆன்மீக பயிற்சி வகுப்பு ஒன்று. அதில் பங்கெடுக்கும் பொழுது இதை நாம் பரிசாந்த முறையில் செய்து பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 3 விதமான பிரச்சனைகள் அன்னைக்கு என் குடும்பத்தில் இருந்தது. இந்த 3 பிரச்சனையும் எனக்கு தீர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி தான் அங்கே வச்சேன். பிரச்சனையில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீண்ட காலமாக விற்காத எனது இடம் ஒன்று விற்பதற்கு ஏற்பாடு செய்து அது விற்பனைக்கான பேச்சுவார்த்தை முழுமை பெற்று அதற்கு முன்பணமும் கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் நகர்ந்து விட்டார்கள். ஆனால் பணி நடைபெறவில்லை, எனக்கான பணம் வரவில்லை. ஒன்று. அதன் காரணமாக நான் இங்கே இடம் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு, வீடு கிரகப்பிரவேசம் வரை வந்துட்டுது. அதை நீங்கள் காணொலியில் கண்டிருப்பீங்க. ஆனால் குடிபுகக்கூடிய தகவல் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கு. இது 2. 3வது சமீபத்தில் ஏற்பட்ட பிரச்சனை. இப்போ இந்த இடத்துக்கு குடி வந்த பொழுதே நான் காணொலி பகுதியில் சொல்லியிருப்பேன், இங்கே இணைய வழி இணைப்புங்கிறது ரொம்ப தொந்தரவு. அது கிடைச்சா மட்டும்தான் என்னால் காணொலியெல்லாம் கொடுக்க முடியும்னு. அதன் விளைவு என்னங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலே என்னால் எந்த விதமான விவரமும் செய்திருக்க முடியாது. இருந்தாலும் முழுமையாக கிடைத்ததை வச்சு கொஞ்ச நாளாக நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த இணைய இணைப்புக்கான விவரமானது முழுமையாகவே துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, ஒரு நிறுவனத்தோட பேசி அவங்க அதற்கான விவரம்லாம் செய்து கொடுத்து திருப்பி இணையத்தை துவக்கிறதுக்கான வாய்ப்பு என்னென்னு செய்து பரிச்சயத்த முறையில் ஒரு வாரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது முழுமையாகவே கிடைக்கல. அதற்காக தனிப்பட்ட முறையில் சில கருவிகளை வாங்கி பொருத்தணுன்னாங்க. அதுக்கும் நான் சரின்னுட்டேன். ஆனால் என்ன முயற்சி பண்ணி அதுக்கான வாய்ப்பு நடக்கலை. புதிய இடத்துக்கும் என்னால் போக முடியல, இருக்கிற இடத்துலையும் என்னால் செயல்பட முடியல. இப்படி தொடர்ந்து எனக்கு பிரச்சனைகள். இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னுட்டு யோசிக்கும் பொழுதுதான் இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் பாக்கி இருந்தால் அதை நிறைவேற்றினா காரியம் நடக்கும்பாங்க. அதேமாரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஏதாவது இடையூறுகள் இருந்தாலும் அது நம்மளுடைய காரியங்களை பாதிக்கும். இது 2ஐயும் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தை நாம் செய்தா என்ன அப்படின்னு நேற்று முன்தினம் இந்த தியான வகுப்பில் நான் அதை பரிசாத்த முறையில் முயற்சி பண்ணேன். எனக்கு எல்லா விதமான சொத்துக்களையும் கொடுத்து என்னை தத்து பிள்ளையாக வளர்த்த என் பாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். சிறிய வயதிலே எனது தந்தையார் காலமாயிட்டாங்க. அதன் காரணமாக பாட்டி தான் எல்லாம் செஞ்சாங்க. அவங்க பேரில் இருந்த இடத்த எனக்கு கொடுத்து அதை விற்று தான் இங்கே மனம் வாங்கி வீடு கட்டினேன். அதனால் நான் பாட்டியை அழைக்கிறதுன்னு முடிவு பண்ணி
நான் கற்ற புதிய முறையிலே காலம் சென்ற எனது பாட்டியை அழைத்தேன். அவர் காலம் சென்று 25 ஆண்டுகள் ஆயிட்டது. அந்த நிகழ்வு மிக சரியாக புரிந்து நடைபெற்றது. அதன் மூலமாக நான் 2-3 உண்மைகளை தெரிந்து கொண்டேன். அதுதான் இந்த காணொளி தொகுப்பு. நம்மை போன்ற சராசரி மனிதனும் முன்னோர்களோடு தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டுமின்றி அவர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்பதையும் கேட்டு தெளிவுற முடியும். அதன்படி நம் வாழ்வியலை சூழலை மாற்றி அமைக்கும் பட்சத்தில் அனைத்தும் நலமாகும். இதுக்கு சில விஷயங்கள் தேவை. என்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, இது வெளியிலலாம் நீங்க இதுக்காக செலவு பண்ணிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாம் உங்ககிட்டே இருக்கு. இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்துடைய அனுமதி, இது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களால் மிக எளிதாக முன்னோர்களை தொடர்பு கொள்ள முடியும். இத்தனை ஆண்டு ஆராய்ச்சியில் நான் முழுமையாக அந்த அனுபவத்தை பெற்றேன். அதன் பலன் நேற்று முன்தினம் நான் அதை முழுமையாக அடைகிறேன். அதனுடைய பலனை நேற்றைக்கு அறுவடை பண்றேன். முதல் நிகழ்வு இடையூறாக இருக்கக்கூடிய தடைகள், அந்த தடைகள் உடைந்தன. சம்பந்தப்பட்ட நபர்களே என்னை அழைத்து பேசி அடுத்த கட்டத்திற்கு தேவையான பொருளாதார ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறிவிட்டார்கள். நேற்று அதனையும் செயல்படுத்தி விட்டார்கள். இந்த நிலையில நேற்று காலையில் எனக்கு மருத்துவ பரிசோதனை, மாதாந்திர மருத்துவ பரிசோதனை எல்லாம் காலையிலேயே புறப்பட்டு நான் சென்னை போயிட்டேன். அசோக் நகர் போகணும். கிட்ட இருக்கக்கூடிய 2-2.5 மணி நேரம் பிரயாணம். போயிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரும்போது மாலை 5 மணி ஆயிட்டது. வீட்டுக்கு வந்து அப்போதான் ஓய்வு எடுக்க உட்காடுறேன். காஃபி வேணும்னு வீட்டில் கேட்டு காஃபி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இணைய இணைப்பு சார்பாக அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர் நேராக வீட்டுக்கே வந்துட்டார். எதிர்பார்க்காத முறையில் அதற்கு தேவையான அனைத்து விதமான கருவிகளோடும் வந்துட்டார். இந்த கருவி உங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புத்தம் புதுசாக இறக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதற்காக நீங்கள் ஒன்றும் கட்டணம் செலுத்த வேண்டாம், பயன்படுத்துங்க. அதன் பிறகு பார்ப்போம். அதிசயம் என்ன 10 தினங்களாக எடுக்காத இணைய இணைப்பு தானாக எடுக்க வந்துடுது. இந்த கருவிக்கு வேலையே இல்லாத சூழ்நிலை ஆயிட்டது. அந்த கருவி அப்படியே புத்தம் புதுசாக வைக்கப்பட்டிருக்கு என் வீட்டில். நான் அறிந்த செய்தி என்ன அப்படின்னா, முன்னோர்களோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய தடைகளுக்கு என்ன காரணம் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். மிக நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால தான் இன்னைக்கு உடனடியாக இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இது சார்ந்த என் அனுபவங்கள் என்னங்கிறத அடுத்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தொடர்ந்து காணொலி பதிவில் வைக்கிறேன். நாளை முதல் வழக்கமான பகவத்கீதை, பாமரனின் பார்வையில் பகவத்கீதை வகுப்பு தொடரும். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்துணை சொந்தங்களுக்கும் எனது வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். மனம் சார்ந்த பிரச்சனையா, உடல் சார்ந்த பிரச்சனையா, பொருளாதார சிக்கலா, திருமண தடையா, குழந்தை பேர் இன்மையா, எப்படிப்பட்ட விஷயங்களுக்கும் நம்மிடம் தீர்வு உண்டு. நம்மிடமே தீர்வு உண்டு. கவனமாக கவனியுங்கள். தீர்வு உங்களிடமே இருக்கின்றது. இதற்கு எந்த மீடியேட்டரும் தேவையில்லை. நேரத்தை ஒதுக்கி சில பயிற்சிகளை முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். நம்புங்கள், நம்மால் முடியும், நம்மால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன், காயாரிலிருந்து. உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்.